கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ இப்போ வந்திருக்க ஷாக்கிங்கான நியூஸ், MS தோனி அவர்கள் கேப்டன் கிடையாது. இனிமேல் CSK உடைய கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் அப்படிங்கிற நியூஸ் தான் உண்மையாலுமே வைரலா போயிட்டு இருக்கு. யாருனாலையுமே நம்ப முடியல. இதுக்கு பின்னாடி என்ன ஸ்டோரி இருக்கு அப்படிங்கறத கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இன்னைக்கு IPL நிர்வாகம் ஒரு போட்டோ அப்படிங்கறத ரிலீஸ் பண்றாங்க. கிட்டத்தட்ட 9 கேப்டன் அண்ட் ஒரு வைஸ் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு வைஸ் கேப்டன் ருத்ராஜ் தான் அப்படின்னு நினைக்கும் போது இல்ல, பஞ்சாப் உடைய கேப்டன் சிக்கர் தவான் அவைலபிளா இல்ல. அதுக்கு பதிலா ஜிதேஷ் சர்மா தான் வைஸ் கேப்டனா இருக்காரு. அவரு தான் இந்த டிராபிக்கு போட்டோ ஷூட்டுக்காக வந்திருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அப்படி பார்க்கும்போது எங்கடா தோனி அப்படின்னு பார்த்தோம்னா, தோனி அவர்கள் ஹேர் கட் பண்ண போயிட்டாரு. நியூ லுக் பாக்குறீங்க இல்லையா? ஸோ இதுக்காக தான் போயிருக்காரு. மேபி அதனால இல்லைன்னு சொல்லும்போது அப்படி கிடையாது, CSK உடைய கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ் போகுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் தெரியுது இது எல்லாமே ரூமர்ஸ் கிடையாது, உண்மையான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்றாங்க. இதை ஏன் வந்துட்டு சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கணும், ஃபேன்ஸ் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு IPL நிர்வாகமே ஒரு போட்டோ போடுறாங்க. சுப்மன் கில் அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட் 2 பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு போட்டோ ஷூட். அதுல பார்க்கும்போது சுப்மன் கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குஜராத் டைட்டன்ஸ் உடைய கேப்டன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட CSK உடைய கேப்டன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டாங்க. சோ எண்ட் ஆஃப் த டே இது தெரிய வர நியூஸ் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, MS தோனி அவர்கள் 3 மாசத்துக்கு முன்னாடியே எடுத்த முடிவு, அவருடைய ஃபிட்னஸ் எல்லாமே யோசிச்சுட்டு, அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நம்ம அனுபவிச்சாச்சு, எல்லாமே முடிச்சாச்சு, நம்மளுடைய லைஃபை எப்படி ஸ்டார்ட் பண்ணுமோ, நம்ம கேப்டனா தொடங்கல, ஒரு பிளேயரா தொடங்கணும், லாங் ஹேர் வச்சிருந்தோம், இந்த ஒரு கிரிக்கெட் ஃபீல்டுக்குள்ள வந்திருந்தோம், இதே மாதிரி என் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் 3 மாசத்துக்கு முன்னாடியே இந்த IPL அக்ஷன் டைம்லயே பார்த்தோம் அப்படின்னா அவரு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இது ஏற்கனவே எடுத்த முடிவு, எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னோம். சோ இதுக்கு முன்னாடியே ஜடேஜா பண்ணிட்டு இருந்தாரு அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும். ஆனா 8 மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் MS தோனி அவர்கள் மறுபடியும் கேப்டனா வந்தாங்க. ஆனா இந்த தடவை ருத்ராஜ் கெய்க்வாட் CSK உடைய கேப்டன் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. MS தோனி அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி சொல்லிட்டாரு, விட்டு கொடுத்துட்டாரு. சோ விட்டு கொடுக்கல, ஒரு யங்ஸ்டரை கேப்டனா உள்ள கொண்டு வரணும். குஜராத் மாதிரியான டீம் எல்லாம் வந்துட்டு எவ்வளவு பெரிய சீனியர் பிளேயர்ஸ் இருந்தாலும் எப்படி ஒரு சுப்மன் கில்ல கேப்டனா போட்டிருக்காங்களோ, சோ அதே மாதிரி CSKவும் பார்த்தோம் அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. ஏன்னா தோனி அவர்கள் இந்த வருஷத்தோட போயிருவாரு அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் CSKவை ஒரு 10 வருஷத்துக்காவது வழி நடத்தணும் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு யங் கேப்டன் வேணும். ருத்ராஜ் கெய்க்வாட் கடந்த ஒரு 4 வருஷமா செமையா பண்ணியிருக்காரு, 2020 இருந்து 24 வரைக்கும். சோ நல்ல ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் யாரு வந்தாலும் கொடுத்திருக்காரு. ஆவரேஜும் நல்லா வச்சிருக்காரு. CSK கூட ஃபிட் ஆயிட்டாரு. சோ அவர் தான் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. சோ ஜடேஜா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. ஜடேஜா கேப்டன்சியே வேணாம்னு சொல்லி அப்பவே சொல்லிட்டாரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி. சோ அப்படி பார்க்கும்போது ருத்ராஜ் கெய்க்வாட் உண்மையாலுமே நல்ல கேப்டனா இருப்பாங்க. இருந்தாலும் சோகமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சோ ரொம்ப அவளோட எதிர்பார்த்த ரோஹித் சர்மா இந்த சீசன் கேப்டன் ஆயில, ஹர்திக் பாண்டியா தான் கேப்டன். சோ அதே மாதிரி அந்த பக்கம் விராட் கோலி கேப்டன் ஆயில, ஃபேப் டு பிளெஸி தான் கேப்டன். சோ இங்க பார்க்கும்போது தோனி அவர்கள் கேப்டனா இல்ல. சோ அதுக்கு பதிலா ருத்ராஜ் கெய்க்வாட் தான் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சோ நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்து வளர்ந்த சீனியர் பிளேயர்ஸ் எல்லாருமே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. சோ தோனி அவர்களுடைய சகாப்தம், அதாவது கேப்டனா இருக்கிற சகாப்தம் முடிஞ்சது. சோ பிளேயரா என்ன பண்ண போறாரு அப்படிங்கறதையும் நம்ம இந்த சீசன் வெயிட் பண்ணி பார்க்கணும். சோ ஓவராலா நீங்களா என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ தோனி அவர்கள் பத்தியும் அவருடைய கேப்டன்சி அண்ட் ஃபைனலா பார்த்தோம் அப்படின்னா அது முடிவுக்கு வருது. ஒரு யங் கேப்டன் வந்துட்டு உதயமாகிறாரு. சோ இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. சோ இந்த மாதிரியான தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனல் நினைச்சிருங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.